ஒரு அழகான கிராமத்துல ஜிம்மின்னு ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்துச்சு. ஜிம்மி பார்க்கிறதுக்கு பந்து மாதிரி உருண்டையா வெள்ளையா இருக்கும். அதுக்கு வாலாட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சாயங்காலம் ஜிம்மி அவங்க அம்மா கூட பார்க்குக்கு போச்சு. அம்மா நாய் ஜிம்மி கிட்ட, நீ இங்கேயே விளையாடு, ஆனா தனியா எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஜிம்மியும் சரிம்மான்னு தலையாட்டுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்கே ஒரு அழகான கலர்ஃபுல் பட்டாம்பூச்சி பறந்து வந்துச்சு. ஜிம்மிக்கு அதை ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா சொன்னதை மறந்துட்டு ஜிம்மி அந்த பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டே ஓடிச்சு. பட்டாம்பூச்சி ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு போச்சு. ஜிம்மி சுத்தி முத்தி பார்த்துச்சு. ஆனா அங்கே அவங்க அம்மாவை காணோம். ஜிம்மிக்கு வழி தெரியல. பயம் வந்துருச்சு. வோ வோ அப்படின்னு சத்தமா அழ ஆரம்பிச்சது. அப்போ அந்த வழியா ராமுங்கிற ஒரு பையன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் ஜிம்மி அழுறத பார்த்தான். ராமு ரொம்ப நல்ல பையன். அவன் ஜிம்மி கிட்ட போய், ஏன் அழுற குட்டி அப்படின்னு அன்பா கேட்டான். ஜிம்மிக்கு ராமுவோட அன்பு புரிஞ்சுது. அது ராமுவோட காலை சுத்திக்கிட்டு வாலாட்டுச்சு. ராமு ஜிம்மியை தூக்கிக்கிட்டு, கவலைப்படாத, நாம உங்க அம்மாவை தேடலாம் அப்படின்னு சொன்னான். ராமு ஜிம்மியை தூக்கிக்கிட்டு பார்க்க சுத்தி வந்தான். அங்கே ஜிம்மியோட அம்மா தன் குட்டியை தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அம்மாவை பார்த்ததும் ஜிம்மி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது. அம்மா நாய் ராமுவை பார்த்து நன்றியோட வாலாட்டுச்சு. ஜிம்மி அவங்க அம்மா கூட சேர்ந்துருச்சு. அன்னையில இருந்து ஜிம்மியும் ராமுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, பெரியவங்க பேச்ச கேட்கணும், ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவணும். நன்றி.